Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 700 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் வரும்னு நினச்சோம். பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நிஃப்டியில் 5% கேப் டவுன் வந்திருக்கு. மற்ற மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு பெட்டராக இருந்து தான் சொல்லணும். பிகாஸ் ஜப்பான், சைனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8%, 9%, 10% பேரிஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 5% கேப் டவுன் வச்சாலும் க்ளோசிங் டைமில் இன்ட்ராடே ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் 3036 ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் 327 ஸ்டாக் தான் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சு. அதுவும் ஸ்லைட் பாசிட்டிவ். டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 2640 ஸ்டாக். 50 வீக் லோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 645 ஸ்டாக் 50 வீக் லோ போட்டிருக்கு. லோயர் சர்க்யூட் மட்டும் பார்த்தீங்கன்னா 384 ஸ்டாக். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இந்துஸ்தான் யூனிவர் மட்டும் கடைசியாக கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துச்சு. மீது எல்லாமே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 1 or 2 டேஸ், இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான். 1 or 2 டேஸ் மார்க்கெட் பார்த்துட்டு லைட்டாக ரெக்கவரி ஆகிட்டு திருப்பி ஏதாச்சும் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம இந்த இடத்துல சப்போர்ட்டில் வரும்போதோ லோவில் வரும்போதோ நம்மளோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் அக்குமுலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 12% to 15% அக்குமுலேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் 21,150 கீழே பிரேக் ஆனாதான் நெக்ஸ்ட் 15% நம்ம டெப்ளாய் பண்ணணும். அதுக்கப்புறம் 50% எங்கே டெப்ளாய் பண்ணணும்னா நிஃப்டியில் இங்கே ட்ரேடே ஆகாமல் ஒரு பிளேசஸ் இருக்குது. இந்த ஏரியா வரும்போது தான் எகைன் நம்ம 20% டெப்ளாய் பண்ணணும். அப்போது இங்கே 15, இந்த லோ பிரேக் ஆகும்போது ஒரு 15, இந்த இடத்துல ஒரு 20, நம்மகிட்ட டோட்டல் 100% இருக்குதுல. இங்கே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 50% பண்ணியிருப்போம். 50% பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா திருப்பியும் மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் ஆகிட்டு ரிவர்சபிள் ஆகி நல்லா போகும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும். மொத்த கேபிட்டலும் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சுன்னு டெப்ளாய் பண்ண வேணாம். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க போர்ட்ஃபோலியோ ரெட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைஸுக்கு உடனே க்ளோஸ் பண்ண வேணாம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணதை திடீர்னு ஒரு கேப் டவுன் வந்தோடனே எக்ஸிட் ஆகணுமா, திருப்பி இங்கேருந்தே ரெக்கவரி ஆனால் நீங்கள் வந்து அது வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்லேயே ரெக்கவரி ஆகும்போது திருப்பி பாசிட்டிவ் கூட வந்துடலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள், பேனிக் ஆக வேணாம். இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து கேஷ் மார்க்கெட்டில் 9,040 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. எகைன் டிஐஸ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் மார்க்கெட்டில் 12,122 கோடி பையிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்தும் 21,800, 900 ட்ரேட் ஆகும்போது கூட 22,000 புட் ரைட் வந்து செல்லர்ஸ் உள்ளார வந்தாங்க. அது அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 22,200 ஸ்டேடல் இருக்குது. ஃபாலோட் பை கால் ரைட் வந்து 22,500 தான் இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ஆர் வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் அத்தமணியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆனது 22,210. இப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 286 + 292 ஆல்மோஸ்ட் 580 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. எக்ஸ்பைரி ஆகிறதுக்கே இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 3 நாள் 580 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பையர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்ஷன் செல்லிங் கூட என்னன்னா ஆல்ரெடி ப்ரீமியம் இருக்குது, லைட்டாக லாட் சைஸ் போடுவாங்க, திருப்பி டைம் வேல்யூவில் ப்ரீமியம் டிகே ஆயிரும், நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பட் ஆப்ஷன் பையிங்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிங்கிள் கேண்டில் 30 to 40 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருக்கும். நியூ ட்ரேட் பண்ணுறவங்க, ஓரளவுக்கு பிகினராக இருக்கவங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் இன்னைக்கு இன்ட்ராடேல கூட நம்மளும் ட்ரேட் பண்ணியிருந்தோம். செல் அடித்தோடனே திருப்பி அந்த ஃப்ளக்சுவேஷன்லேயே வந்து திருப்பி காஸ்ட் டு காஸ்ட் வருது. அதனால ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கால் ஆப்ஷன் சைடு போவோம், இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து கால் ஆப்ஷன் சைடு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில்
ஒரு நல்ல மொமெண்டம். அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடில் தான் ப்ரைஸ், பட் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகி போயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது 230 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது டார்கெட் பார்த்தீங்கன்னா காலை 340 வரைக்கும் போயிருக்கு. எடுத்தது வந்து 170. அந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும். விக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22.75 இருக்கு. இந்தியா விக்ஸ் சூட் அப் ஆயிருச்சு. ப்ரீமியம் ஆல்ரெடி ஹெவியா இருக்கு. 200 ரூபா 220 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 580 ரூபா இருக்குன்னா மார்க்கெட் திடீர்னு வால்டிலிட்டி கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 40-50 பாயிண்ட் ப்ரீமியம் டிகே ஆகும். அதனால ஆப்ஷன் பையிங் பண்றவங்க அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்டாடல் போடுறவங்க, மார்க்கெட் கீழே வந்துருச்சு எந்த சைடு வேணா போகும்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எனி அன்சர்டனிட்டி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். மார்க்கெட்ல எல்லாம் ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, விக்ஸும் சூட் அப் ஆயிருச்சு. இப்போ நீங்க போய் 550 ரூபா ப்ரீமியம் வாங்குனீங்கன்னா 3 நாள்ல ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ 80% லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, 20% தான் ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு 1 or 2 days லாட் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா தான். ஏன்னா மார்க்கெட்டில் ப்ரெஷர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரீமியம் டீகே ஆக ஆரம்பிச்சிடும். விக்ஸ் சடன் ஃபால் ஆயிருச்சு அப்படின்னா அந்த 580 ரூபா ப்ரீமியம் சடனாக 100-150 ப்ரீமியம் இறங்கிடும். அதனால ப்ரீமியத்தை அட் மணியில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல் பேட்டர்ன். இந்த சேனல் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த ஏரியா 21,865லேருந்து 21,700க்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பிரேக் டவுன் ஆனால் கூட திருப்பியும் அதே இடத்துல தான் ப்ரைஸ் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. நம்ம ப்ரீவியஸாக இந்த சைடு 20,000 வரும்போதே சொன்னோம், பிரேக் ஆனாலும் 21,800 சப்போர்ட் ஆக்ட் ஆகணும். அது மாதிரி இது மல்டிபிள் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது இன்னைக்கு வந்து மார்னிங் ஓப்பன் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இனிமேல் திருப்பி இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 21,500 அப்புறம் 21,200 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 21,200 கீழே வேணால் போகும்போது வேணால் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ராடேல பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ப்ரீவியஸாக இந்த லெவல், நாளைக்கு மார்க்கெட் மார்னிங் இமிடியேட்டாக ரியாக்ட் ஆக போகிறது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேட் ப்ரைஸ் வந்து 50-70 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்னிங் வந்து நாளைக்கு இமிடியேட்டாக ரியாக்ட் ஆக போகிறது 22,350லேருந்து 300 லெவல். அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 22,500. ஃபைனல் லெவலாக பார்த்தீங்கன்னா 22,620. ஏன்னா பல டைம் 22,620ல ப்ரீவியஸாக 1 hour கேண்டில் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் பல லெவலில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த லெவல் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்த சப்போர்ட்டு தான் 21,950 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக பிவோட் லைனாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,780, அதுக்கப்புறம் இன்ட்ராடே லோ, அதுக்கப்புறம் 21,500 தான். அதனால் ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது ப்ளஸ் கிஃப்ட் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். நம்மளோட யூடியூப் வீடியோஸ் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கும் சொல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அன்றைக்கே, ஆல்ரெடி அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது. நிஃப்டி ஃபாலோ ஆனால் கூட பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகும்னு சொன்னோம். பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அசால்ட்டாக 2,200 பாயிண்ட் கேப் டவுன் பண்ணிட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேலிக்கு ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட் பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 49,360 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்னிங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு. ஒரு கால் ஆப்ஷன் சைடில் கூட ஒரு ட்ரேட் கிடச்சி 300-400 பாயிண்ட்ஸ் போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்க முடியல. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 49,873 0.5 லெவல் கரெக்டாக அங்கே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 49,360 இந்த 2 லெவலுக்குள்ளே இன்பிட்வீனில் கன்சால்டேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. இந்த 0.5 லெவலுக்கு மேலே இல்லை 0. லெவல் கீழே போகும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸும் கம்பல்சரி 100 பாயிண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான லெவல் 50,592 50,840. ஏன்னா இந்த லெவல் ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது. ப்ரைஸ் திருப்பி வரும்போது அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு. அன்னைக்கு புல்லிஷ் கேண்டில் போட்டாலும் கேப் அப்பில் வச்சாங்க. இந்த ஏரியாவில் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேட் ஆகலை. அப்போது நம்ம இன்னும் 1 or 2 டேஸில் மார்க்கெட் வந்து திருப்பி லைட்டாக ரெக்கவரி ஆகுதுனாலும் இந்த ஏரியாவில் நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால 0.5 லெவல் தாண்டி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்துச்சுன்னா ஒரு சின்ன
ட்ரேடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த டைமில் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். பட் அதர்வைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ரீமியம். 3 days பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 தான் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸில் இருக்கனால மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் டைரக்ஷனில் ட்ரேட் எடுத்தால் கூட அந்த டைரக்ஷனில் போகும்போது 100 பாயிண்ட் போக வேண்டிய இடத்துல கூட 80 பாயிண்ட்ஸ் போயிடும். ஆனால் மார்க்கெட் ஆப்போசிட்டில் டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் சடன் ஃபாலாக டிகே ஆகும். அதனால் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். எனி லெவல்ஸ் நான் அப்டேட் பண்ணணும்னா லைவ் மார்க்கெட்டில் என் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஒரு 10% எந்த ஸ்டாக் ரொம்ப பாட்டம் அவுட் ஆயிருக்கோ அந்த ஸ்டாக்ல ஒரு 10% மார்க்கெட் சின்ன ரெக்கவரி ஆகும்போது இதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 or 2 days வெயிட் பண்ணிட்டு நிஃப்டி பீஸ் சில்வர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி 87 வந்திருக்கு. ஒரு லிமிடெட் குவான்டிட்டி நிஃப்டி பீஸ் சில்வர் பீஸில் ஃபோக்கஸ் பண்ணால் இடிஎஃப்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது மார்க்கெட் திருப்பி ஏதாச்சும் ஷார்ட் கவரிங்கோ ஏதோ வரும்போது நம்மளுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.